வணக்கம். ஜெய் குருச்சரணம். இப்போ மரணம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுல எல்லாத்துக்குமே ஒரு ஆர்வம் அதிகம். மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது, எங்கே போகிறாங்க, என்ன ஆகுது, இதே தான் எல்லாருக்கும் ஆர்வம். மரணம்ங்கிறது சாதாரண மனிதர்களுக்கு தாங்க மரணம். யாரெல்லாம் மனசுங்கிற பேட்டர்னோட பின்னி பிணைஞ்சு வாழ்ந்துட்டுருக்கிறீங்களோ, எண்ணங்களோடையும் மனசோடையும், அவங்களுக்கு தான் மரணம். இந்த யோகிகள், மகான்கள், சித்தர்கள் இவங்களுக்கெல்லாம் மரணம் இல்லை. அவங்க மரணமில்லா பெருவாழ்வுங்கிற ஒரு ஜோனுக்கு போயிடுறாங்க. அவங்க இந்த டாஸ்க்கை ஜெயிச்சிடுறாங்க. அவங்க டாஸ்கில் ஜெயிச்சிடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் டாஸ்க்குக்கு வர்றக்கே பயப்படுறீங்க. அவங்க டாஸ்க்கு மரணமா, அதை வென்று பார்த்துடணும் அப்படின்னு வென்று ஜெயித்தவங்க மகான்கள், சித்தர்கள், யோகிகள் இவங்கெல்லாம். இப்போ மரணம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வம் இருக்குது. இப்போ மரணம்னா என்னென்னு புத்தரும் சொல்லியிருக்காரு. புத்தர் பஞ்சபூதங்களால் ஆனது தான் இந்த உடம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பஞ்சபூதங்களால் ஆன உடம்பு நம்ம மரணத்துக்கு அப்புறம் அந்த பஞ்சபூதங்களோட கலவையை என்ன பண்ணுன்னா, அவங்கவுங்க தனித்தனியாக அவங்களோட இதையே பிரிச்சுட்டு போயிடுவாங்க. பஞ்சபூதங்களை நீரை பிரித்து எடுத்துக்கும், நெருப்பை எடுத்துகிட்டு போயிடும், காற்று எடுத்துகிட்டு போயிடும், ஆகாயத்தை எடுத்துகிட்டு போயிடும், மண்ணுக்கு தேவையானது எடுத்துகிட்டு போயிடும். அப்போ மீதி அங்கே என்ன இருக்கும், மனசுங்கிற பேட்டர்ன் மட்டும் அங்கே நிற்கும். இப்போ அந்த மனசுங்கிற பேட்டர்ன் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் திரும்ப திரும்ப என்ன பண்ணுறீங்க, இந்த பூமியில் பிறக்குறீங்க, வாழ்கிறீங்க, சாகுறீங்க, கல்யாணம் பண்ணுறீங்க, குட்டி பெற்றுக்கிறீங்க, சாகுறீங்க, பிறக்கிறீங்க, சாகுறீங்க, இதையவே தான் பண்ணிகிட்ருக்கீங்க. இதிலேருந்து வெளியில் வந்தவங்க தாங்க சித்தர்கள், மகான்கள், யோகிகள் எல்லாம். அவங்களுக்கு அந்தளவுக்கு மன வலிமை, தைரியம் இருந்தது. நம்மளுக்கு இந்த மாயையிலே சிக்கிட்டு வாழ்கிறதுக்கான வாழ்க்கை தான் பிடிச்சிருக்குது. காரு, பைக்கு, வீடு, நிலம், பெண், இதே தான் நம்மளோட ஆசைகள் எல்லாம் இதை சுற்றியே தான் இருக்குது. அதனால் மரணம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் மட்டும் இருக்குது. ஆனால் மரணத்தை வாழ்ந்து பார்க்குறக்கு யாருக்கும் ஆசை இல்லை. அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி பஞ்சபூதங்களும் ஒவ்வொருத்தர் உடம்புலேருந்தும் பிரித்து எடுத்துகிட்டு போனதை ஒவ்வொருத்தர் பேர் சொல்லி, இது இவங்களோடது காற்று, இவங்களோட மண், இவங்களோட நெருப்பு, இவங்களோட நீர்னு எதுவும் நம்மளை அடையாளப்படுத்தி வச்சுக்காது. அந்த உடம்புலேருந்து எடுத்ததை அந்த சக்தியோடு கரைச்சிரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. புத்தர் சொல்கிறாரு, இந்த 5 குவியல்களும் எதையுமே தன் இருப்பில் ஒரு இதுவாக வச்சுக்கிறதில்ல. எல்லாம் தனித்தனி குவியல்களாக தான் வச்சுருக்கிறத தவிர இந்த உடம்புலேருந்து எடுத்ததுங்கிற எந்த இதுவும் இல்லை. எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க அதோட சேர்த்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பஞ்சபூதங்களே தனக்குள்ளே எந்த இருப்பையும் வச்சுக்கிறதில்ல. நீங்கள் ஏன் இப்படி ஒரு இருப்பு நிலையை வச்சுட்ருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. இப்போ மரணம்ங்கிறது என்னென்னா ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருச்சு. அதனால தான் நான் அதை உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். மரணத்தை கண்டு இப்போ எனக்கு பயமும் இல்லை. மரணத்தை பற்றி எதுவும் எனக்கு எந்த கேள்விகளும் இல்லை. எனக்கு அதுக்கான விடைகளை எனக்கு இந்த அசென்டட் மாஸ்டர்ஸ் தான் சொன்னாங்க. எனக்கு இப்போ வாழ்ந்துட்டுருக்கிறவங்களோட புத்தர் இந்த மாதிரி ஆளுகள் தான் எனக்கு கன்வே பண்ணாங்க மெசேஜ். அதனால தான் சொல்கிறேன், நிறையா விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளோ ரகசியங்கள் கொட்டி கிடக்குது. அதை பார்க்காம அவன் கார் வாங்கிட்டான், இவன் வீடு வாங்கிட்டான், இதை பற்றி தான் நம்மளோட சிந்தனைகள் போகுதே தவிர இதை பற்றின சிந்தனைகள்லாம் வர்றதில்லை. இதை பற்றி எப்போ நீங்கள் உள்முகமாக உங்கள் பயணத்தை திருப்புறீங்களோ உங்கள் வாழ்க்கையை அப்படியே ஜொலிக்க ஆரம்பிச்சிடும் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் போயிட்டு இருக்கிற பாதை மிகவும் தவறான பாதைங்கிறத நான் சொல்லுவேன். அழிவின் பாதைக்கு தான் போயிட்டுருக்கிறீங்க. வளர்ச்சியின் பாதைன்னா உங்களோட உள்முக பயணம்தான். அதை நான் பலமுறை சொல்லிட்டேன், இப்பயும் சொல்கிறேன். விழிப்புணர்வு பெற்ற மனமே எல்லாத்தையும் விட சிறந்தது. அதை பிடிங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நன்றி.